நான் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் மக்கள் அவரை விரட்ட வேண்டும். தாவேக தொண்டர்கள் அவரை விரட்ட வேண்டும். கரூர் விவகாரம் தொடங்கி கடைசியா சவுக்கு சங்கர் கைதார வரைக்கும் கழுவி ஊத்துறாப்புல விஜய ஜெயில இருந்து வெளியே விட்டாங்க. இது மாதிரி ஒரு ஆட்சி நான் பார்த்ததே இல்லை மாலதி. நான் இப்படி ஆயிட்ட மாதிரி, நான் அப்படி ஆயிட்ட மாலதி. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமிக்க தலைவர் உண்டா அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வேஸ்ட் போல கிடையாதுங்கிறாப்ல. இதே எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இந்த தேர்தலை ஜெயிச்சிருந்தா சவுக்கு சங்கர் என்ன பேசியிருப்பாருன்னு பண்ணுவாங்க. மாலதி, நம்ம சொன்னது நடந்துச்சு மாலதி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வரும்னு சொல்லியிருந்தோம். மாற்றி பேசுறதை பற்றி நம்ம கட்சிக்காரங்களும் பேசலாமாண்ணே? என்னண்ணே நாம் எப்படி பேசியிருக்கோம் பாருங்க. விஜயண்ணே கட்சி ஆரம்பித்து உள்ள வரைக்கும் என் தம்பி வந்துட்டான், அவனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம், துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசுனீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் பேசிகிட்டு இருக்கோம், கூட்டணியாக பேசிகிட்டு இருக்கோம், எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்க. எது கூட்டணிலாம் நீங்கள் வைக்கணும்னு கனவு காண்டிருந்தீங்க பாருங்க. அப்போ அவர் வந்ததுக்கப்புறம் கூட்டணி இல்லை, எதுவும் கிடையாது, நாங்கள் தனிச்சு நிற்க போகிறேன்னு சொன்ன உடனே எவ்வளோ தப்பாக பேசுனீங்கண்ணே அவரை பற்றியே. நீங்கள் நடிகன் கூத்தாடி அவனுக்கு நீங்கள் நாட்டை கொடுக்க போகிறீங்களா? அவருக்கு ஒன்றும் தெரியாது, தற்கூரி அப்படின்னீங்க. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் ஓட்டு போட்ட மக்களை தற்கூரின்னு சொன்னீங்க, அவங்களுக்கு சாபம் விட்டீங்க. இவ்வளோ கேவலமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுடைய கையை காட்டி மாற்றி பேசாத பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லாமா? என்னண்ணே, நமக்கு அந்த தகுதி இருக்கா? அதனால் இருங்கண்ணே, கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே. கொஞ்சம்